பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 91ஆம் சங்கீதத்திலே அந்த 14வது வசனத்திலே அந்த முதல் பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடினால. அப்போது ஒரு மனிதன் தேவனிடத்திலே வாஞ்சை என்று சொல்லும் பொழுது அவரை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பது, அவரை நம்பி அவரிடத்திலே எதிர்பார்ப்பது, அவரை சார்ந்து அவரிடத்திலே எதிர்பார்ப்பது வாஞ்சை என்பது. அப்போது ஒரு மனிதன் தேவனை சார்ந்து அவரை நம்பி அவரிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறபடினால தேவன் அவனை விடுவிப்பார். அப்போ விடுதலை என்பது தேவனால் வரக்கூடியது. தேவன்தான் ஒரு மனிதனை விடுவிக்க முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும். யாராலும் முடியாத ஒரு காரியத்தை தேவன் செய்வார். தேவன் தான் ஒரு மனிதனை விடுவிக்க முடியும். ஆனால் எப்படி என்று சொல்லும் பொழுது தான் அவரிடத்தில் வாஞ்சை, அதாவது அவரை நம்பி அவரை சார்ந்து அவரிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது அவர் விடுவிப்பார். இந்த நாட்களிலே அவர் மேலே நம்பிக்கையோடு அவரை சார்ந்து அவரிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது அவர் இந்த நாட்களிலே அவர் உங்களை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன். விடுதலை என்பது தேவனால் வரக்கூடிய ஒரு காரியம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சரி, இல்லை எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்பிக்கையோடு அவரை சார்ந்து அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது விடுதலை வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவரை சார்ந்து எதிர்பார்க்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில் அவர் விடுதலை கொடுக்க அவர் போதுமானவர். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை விடுவித்து நடத்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் விடுவிக்கிற ஒரு தேவன், உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடினால நீர் விடுவித்து நடத்துகிற, விடுதலை கொடுத்து நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.